ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பெனியல் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கவலை. என்ன கவலை? நான் அழகா இல்லையே, நான் எப்படி பிறந்தேன். சிலர் குடும்பத்தில் கூட சில பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் போய் கூட, ஏனம்மா என்னை இப்படி அழகா அசிங்கமாக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்பது உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அழகு குறித்ததான ஒரு பெரிய நோட்டம் இன்றைக்கு நோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபேஷியல் பண்ணுவது, பல விதமான இடங்களுக்கு போய் முடித்திருத்தம் செய்வது, ஹேர் ஸ்டைல் மாற்றுவது போன்ற பல விதமான செய்கைகளில் இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலேயே அவர்கள் அதிக நேரத்தையும் பணத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இது இந்த யூடியூப் இந்த காரியமானது நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கின்ற ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். இந்த நாட்களிலே அநேகர் வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, வயதானவர்கள் கூட இந்த நாட்களிலே அழகா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதாவது வேதத்தை ஒரு ஆங்கிலத்திலே ஒரு காரியம் வாசித்தேன். ஸ்பிரிச்சுவல் பியூட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பிசிக்கல் அப்பியரன்ஸ். அதாவது ஆவிக்குரிய அழகுதான் சாதாரணமான நம்முடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் விட நோட்டபிள் எது அப்படின்னு கேட்டா ஆவிக்குரிய ஒரு அழகுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட ஒரு அழகைத்தான் ஆண்டவர் செய்கிற நாட்களில் அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய அழகு என்பது தேவனோடு நாம் உறவாடும் பொழுது ஆவிக்குரிய அழகு தன்னாலே வந்துவிடும். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த மோசே மலையிலே போய் அவர் அந்த கட்டளைகளை, பலகைகளை எழுதி வாங்கி கொண்டு அவர் கீழே வருகிறார். அதை நாம் யாத்ராகமம் 34:29-30 நாம் வாசிக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது அவருடைய முகமானது மிக மிக அழகாக இருக்க, அழகு மட்டுமல்ல, அது வெளிச்சமாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சமாளிக்கவே முடியவில்லை, அதை பார்க்க முடியல, அவ்வளவு கண் கூசுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், அதை பார்த்து கிட்ட வருவதற்கு பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பியூட்டி என்பது. தேவனோடு கூட நாம் உறவாடும் பொழுது நீங்கள் எந்த விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணவோ அல்லது உங்கள் முகத்தை அழகுபடுத்துவதற்கு எதுவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. நான் கூட பாருங்கள், எத்தனையோ வருடம் ஆகிவிட்டு தான் என்னுடைய முகத்துக்கு நான் பவுடர் போடுவதே இல்லை. பல வருடங்கள் ஆகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில நாம் சிந்திக்க வேண்டியது அதுதான். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு திருமண வீட்டிற்கு, சேரன் மகாதேவி என்கிற இடத்துல ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு திருமணத்துல அப்பொழுது பல வருஷங்கள் ஆகிவிட்டது. நான் அழைக்கப்பட்டிருந்தேன் ஊழியத்திற்கு. ஆனால் அவ்வளவாக எனக்கு வேதத்தை பற்றியதான காரியங்கள் என்னவென்று எனக்கு அவ்வளவா தெரியாது. அந்த சூழ்நிலையில அந்த மாப்பிள்ளையை பார்த்தேன். அதாவது புது மாப்பிள்ளை, திருமணமாக போகிற அந்த மாப்பிள்ளையை பார்க்கிறேன். அவர் அழகாக இருக்கிறார், நல்ல அழகாக இருக்கிறார், நல்ல சிவப்பாக இருக்கிறார், நல்ல அரவு மீசை வைத்தவராக மிக அழகாக இருக்கிறார். சரி, அப்படியானால் மேட்ச் யாரு, அந்த பெண் யார் என்று சொல்லி நான் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக பார்க்கிறேன். அந்த பெண் ஆனவள் லுக் பார்க்கும் பொழுது அவளுடைய முகமானது மிக கருப்பாக இருந்தது. அது அந்த அம்பை தழும்பு நிறைந்ததாக இருந்தது. அப்படியாக பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன், அந்த நாட்களிலே அது ரொம்ப வருஷங்கள் ஆகிவிட்டது. நான் யோசித்தேன், இந்த பெண்ணுக்கு இந்த மகனை எப்படி பேசினாங்க, இவர் எப்படி இந்த பெண்ணுக்கு சம்மதித்தார் என்று சொல்லி நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். அருமையானவர்களே, ஆனால் அவளை அந்த பெண்ணை அப்படி நான் பார்த்து கொண்டு அவர் கையை பார்த்த பொழுது கைகளில் இருந்தது என்ன தெரியுமா? அந்த திருமண வீட்டுல கொடுக்கிற அந்த பொக்கைன்னு சொல்வார்கள், அது இல்ல, கையில வேதாகமம் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அந்த வேதாகமத்தை பார்த்த உடனே நான் அப்படியே அதிர்ந்து, அதாவது மனம் திரும்பினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வேதாகமத்தை பார்த்த பொழுது இப்பொழுது அந்த பெண் என்னுடைய பார்வைக்கு அழகாக தெரிந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசிக்கல் அப்பியரன்ஸ் இயேசுவுக்கு முன்னாலே ஒன்றுக்கு உதவாது. ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ் பியூட்டி என்பதுதான் தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் நான் என்ன செய்தேன், அந்த நாட்களில, அந்த ஊரில, அந்த திருமண வீட்டிலே நான் கண்டுகொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல கவலையே அதுதான். நான் அழகாக இல்லையே, நான் அசிங்கமாக இருக்கிறேனே, நான் ஏன் இப்படி பிறந்தேன்,
நான் எதற்காக என்னை பெற்றீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ உன்னுடைய முகத்தை நீ கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது நீ உன்னுடைய முகத்தை நீ பார்க்கல, நீ உன் தாய் தகப்பனுடைய முகத்தை தான் நீ பார்க்கிறாய். அவர்கள் மூலமாய் பிறந்தவர்கள் தானே, பிறந்த பிள்ளைகள் தானே. அப்படியானால் அவர்களுடைய முகத்தினுடைய அழகு தானே உங்களுக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் பார்க்கும் பொழுது என் தகப்பனை பார்க்கிறேன், என் தாயை பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். நான் அழகானவன், நான் அழகானவள் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த உற்சாகத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 2 வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, அதாவது ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இது ஒரு இது ஒரு கருகலான ரகசியம் அடங்கிய ஒரு வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உடையவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையலாடை தரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உள்ளாக பூரண மகிமை என்பது ஆவிக்குரிய ஒரு அழகு, ஆவிக்குரிய அழகு. அருமையானவர்களே, எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அழகாக இருப்பார்கள், ஆனால் குணத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக மோசமானவர்களாக இருப்பார்கள். நான் சமீபத்துல போன டைம்ல நான் போட்டிருந்த வீடியோல கேதார் ஆடுகளை பத்தியும் நெபோயாத்தின் கடாக்களை பற்றியும் சொல்லியிருந்தேன். இவர்கள் மிக அழகாக கூடாரங்களை செய்யக்கூடியவர்கள் தான், மிக அழகாக எல்லா விதமான கூடாரங்களுக்குரிய தேவைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், கைவினை பொருட்கள் அழகாக செய்யக்கூடியவர்கள். சாலமோன் ராஜா கூட அந்த நாட்களிலே கேதாருடைய அந்த கூடாரங்களை தான் அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவர்கள் குணங்களிலும் மோசமானவர்கள். காரணம், அவர்கள் இஸ்மவேலின் குமாரர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். திரும்பும் ஆடுகள் என்ற தலைப்பில் ஒரு யூடியூப்ல நான் வெளியிட்டிருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே அழகு என்பது ஸ்பிரிச்சுவல் அழகு தான் தேவை. ஒரு கிறிஸ்தவனா இருப்போம்னு சொன்னால், கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்தவ பெண்மணி என்று சொன்னால் அவள் கிறிஸ்துவுக்குள்ளாக அழகுள்ளவர்களாக அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொன்னா, உள்ளாக பூரண மகிமை சொன்னா இன்னர் ஹார்ட் உள்ளுக்குள்ளே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது மாதிரி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் இவள் தான் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படையாக அழகுபடுத்துகிற எந்த சகோதரனோ சகோதரியோ எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அழகு. அது மட்டுமல்ல, அவளுடைய பொற்சரிகையா இருக்கிறது. பொற்சரிகை என்று சொல்லும் பொழுது அது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த பொண்ணு சொல்றாருவா, அந்த பரிசுத்தத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. பொற்சரியா இருக்கிறது. அடுத்து 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சித்திர தையலாடை தரித்தவளா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆடைகளை சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது அவளுடைய கேரக்டர், அவளுடைய குணாதிசயம் எல்லாம் அதைத்தான் இந்த சித்திர தையலாடை என்று சொல்லப்பட்டிருக்கு. சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சித்திர தையலாடை என்பது அந்த பெண்ணுடைய குணாதிசயம், ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் சித்திர தையலாடை என்பது. ஆகவே இப்படிப்பட்ட அழகுள்ள பெண்ணாகத்தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவலையை விடுங்கள். இனி எங்க போனாலும் நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல நீட்டா போங்க, நான் அழகா இருக்கிறேன்னு உங்க மனசுல நினைச்சிட்டே போங்க. அடுத்தவங்களை போய் பார்த்துட்டு அவங்க அழகா இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, அவங்க ட்ரெஸ் அழகா இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தயவு செய்து நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக உங்கள் அருகிலேயே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். யாரு இந்த கன்னிகைகள்? யாருன்னு சொன்னா, ராஜகுமாரத்தி என்பது மணவாட்டி. ராஜகுமாரத்தி என்பது மணவாளனுடைய மணவாட்டி. அவள் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் என்று சொன்னா ஆவிக்குரிய திருமணம், இயேசுவோடு கூட. ஆனால் இந்த கன்னிகைகள் என்பதும் இவர்களும் yet to be married, இயேசுவைத்தான் அவர்களும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். அதாவது ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வசனத்தை நான் ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறேன். இவர்கள் கன்னிகைகள், இயேசுவை அறியாதவர்களும் இந்த
உள்ளான பூரண மகிமை நிறைந்த இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவர்களும் ஆசைப்பட்டு ஏன் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அவர்களும் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஒரு சுவிசேஷமே உங்கள் மூலமாக நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை அளவுள்ளவர்களாக, ஆவிக்குரிய அளவுள்ள பெண்ணாக, ஆணாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். அன்புடன் ஜெயபோ சுந்தர். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய அளவுள்ள பிள்ளைகளாக மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.